மதுரை, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் விண்வெளி தொழில் விரிவாக்க பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அமைச்சர் TRB ராஜா, வானூர்தி மற்றும் பாதுகாப்பு துறையில் பன்னாட்டு நிறுவனங்களை ஈர்த்து அதிக அளவிலான முதலீடுகளை பெறும் நோக்கில் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். அதன்படி தமிழ்நாட்டில் விண்வெளி தொழிலில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு அரசின் சார்பில் அளிக்கக்கூடிய சலுகைகள் அடங்கிய வரைவு தொழில் கொள்கையை டிட்கோ நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் ஏப்ரல் முதல் விண்வெளி துறையில் புதிய மற்றும் விரிவாக்க தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ABCD என 4 பிரிவுகளாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அதற்கேற்ப சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. A மற்றும் B பிரிவுகளில் உள்ள சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள சிப்கோ, சிட்கோ, டிட்கோ போன்ற தொழில் பூங்காக்களில் முதலீடு செய்தால் நிலத்தின் மதிப்பில் 20% சலுகை வழங்கப்பட உள்ளது. C-D பிரிவுகளில் உள்ள மாவட்டங்களில் தொழில் துவங்கினால் 50% சலுகை விலையில் நிலம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் D பிரிவில் உள்ள மதுரை, தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர் மாவட்டங்கள் விண்வெளி தொழில் விரிவாக்க பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரோ நிறுவனம் தனது 2வது ஏவுதளத்தை அமைத்து வரும் குலசேகரன்பட்டினத்திற்கு அருகில் 1500 ஏக்கரில் விண்வெளி தொழில் பூங்கா அமைக்கும் பணியை தொழில்துறை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.